அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 to 15ல இருக்கக்கூடிய 2, 3 and 5 மார்க் டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது 1லேருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லெசன்லேயும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட் கொஸ்டினில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேள்வி வருவதற்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க, நல்லா ரீட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு क्वेश्चंस வருவதற்கான சான்சஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்த வீடியோவுல வால்யூம் 1ல இருக்கக்கூடிய யூனிட் 1ல இருந்து 7 வரைக்கும் உள்ள அனைத்து டிஃபரன்ஷியேட் क्वेश्चंसும் பார்ட் 1 வீடியோவா டிஸ்கஸ் பண்ண போறோம். வால்யூம் 2ல இருக்கக்கூடிய ரிமைனிங் யூனிட்ஸ் 8ல இருந்து 15 வரைக்கும் உள்ள அனைத்து டிஃபரன்ஷியேட் क्वेश्चंसும் பார்ட் 2 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதையும் மறக்காம பாருங்க. கண்டிப்பா ஒரு கேள்வி வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. வாங்க டிஃபரன்ஷியேட் क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபரன்சஸ் between மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். இது ஃபர்ஸ்ட் யூனிட் மெட்டலர்ஜியில் இருக்கக்கூடிய क्वेश्चन. இப்போ ஆல்ரெடி we have discussed what is mineral. Mineral அப்படிங்கிறது என்ன? A naturally occurring substance obtained by mining which contain metal in free state or in the form of compound is called as a mineral. அப்போ நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸில் என்ன இருக்கும்? மெட்டல் இருக்கும். அது எப்படி இருக்கலாம்? ஃப்ரீ ஸ்டேட்லையோ அல்லது கம்பைன் ஸ்டேட்லையோ இருந்ததுன்னா அதுக்கு பேர் மினரல்ஸ். அப்போ ஓர்னா என்ன? The minerals that contain high percentage of metal from which it can be extracted conveniently and economically are called ore. அப்போ எந்த மினரல்ல high percentage of metal இருக்கோ அதிலிருந்து நம்ம மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எப்படி? எக்கனாமிக்கலி. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் நமக்கு? ore. So all the minerals are not ore but all ores are minerals அப்படின்னு சொல்லுவோம். These are the main differences between minerals and ore. Maybe asked in the 2 marks questions. Next one, differences between double salts and coordination compounds. இது யூனிட் 5 coordination chemistryல இருக்கக்கூடிய question. Give the difference between double salts and coordination compound. டபுள் சால்ட்டுக்கும் கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன? we know double salt எடுத்துக்கிட்டோம்னா it dissociate into all the ions when dissolved in water. இப்போ வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது எல்லா அயான்ஸாவும் டிசோசியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பொட்டாசியம் அப்படிங்கிற ஒரு டபுள் சால்ட் எடுத்துக்கிறோம். K2SO4Al2SO4 thrice 24H2O. இதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது get dissociated as K plus ion, Al3 plus ion and SO4 2 minus ion. அப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லா அயான்ஸையும் டிசோசியேட் ஆகி கொடுக்கும். அப்போ K plus ions கொடுக்கும், SO4 2 minus ion கொடுக்கும் and Al3 plus ions கொடுக்கும். So double salt is dissociated into all the ions when dissolved in water. But in case of coordination compound, it does not dissociate into all the ions when dissolved in water. இது ஒரு coordination compound. Coordination compound dissociate ஆகி இந்த காம்ப்ளெக்ஸ் அயானையும் சிம்பிள் அயானையும் கொடுக்குது. அப்போ அயனைசபிள் ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SO4 2 minus அயன் தான். இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே அயான்ஸா டிசோசியேட் ஆகல தனியா. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் அயானா தான் வந்திருக்கு. So it does not dissociate into all the ion when dissolved in water. இது ஏன் சார் கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகல? இது ஏன் சார் கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகி எல்லா அயான்ஸை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டபுள் சால்ட் என்ன பண்ணும்? It loses its identity in a solution. When dissolved in water, the double salt loses its identity. So it dissociated into all the ions. But in case of coordination compound, it does not completely lose its identity in solutions. So that reason it does not dissociate into all the ions when dissolved in water. So double salt loses its identity in solution
coordination compound, it does not completely loses its identity in solution. So that reason, the double salt என்ன பண்ணும்னா it gives the test of all of constituents ions. இங்க என்னென்ன ions இருக்கு எல்லா ionsக்கும் டெஸ்ட்ல ஆன்சர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியத்துக்கு ஆன்சர் பண்ணும், அலுமினியத்துக்கு ஆன்சர் பண்ணும், அண்ட் ஆல்சோ சல்ஃபேட் அயான்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும். பட் இன் கேஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இட் டஸ் நாட் யூஸ் டெஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா டபுள் சால்ட் வந்து dissociated into all the ion when dissolved in water. Coordination compound it does not dissociated into all the ion when dissolved in water. Double salt it loses its identity in solutions. Coordination compound it does not completely lose its identity in solution. Double salt it gives test of all of constituents ions. Coordination compound it does not give the test of all constituents ions. These are the main differences between double salt and coordination compound. Next one, differences between diamond and graphite. இது யூனிட் 3 பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1 இருந்து கேட்குறாங்க. இப்போ டைமண்டுக்கும் கிராஃபைட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைமண்ட், இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிராஃபைட். டைமண்ட் இட் இஸ் எ வெரி ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ், கிராஃபைட் இட் இஸ் சாஃப்ட் சப்ஸ்டன்ஸ். Diamond it does not conduct electricity, graphite it conduct electricity. இது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது, கிராஃபைட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். நெக்ஸ்ட், டைமண்ட் இட் ஹாஸ் டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர், கிராஃபைட் இட் ஹாஸ் ஹெக்ஸாகோனல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ டைமண்ட் மாலிகூல்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைமண்ட் மாலிகூல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் நல்லாவே நமக்கு தெரியும். அப்போ டைமண்ட் மாலிகூல் இட் ஹாஸ் டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட். பட் இன்கேஸ் ஆஃப் கிராஃபைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படி கேட்டினா ஹெக்ஸாகோனல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி மாலிகூல் டேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ கிராஃபைட் இட் ஹாஸ் ஹெக்ஸாகோனல் அரேஞ்ச்மெண்ட். Diamond molecule has sp3 hybridization, but in case of graphite இருக்கக்கூடிய கார்பன் has sp2 hybridization. இப்போ இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா எத்தனை நியர்பை ஆட்டத்தோட பாண்டடா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. அப்போ sp3 hybridization வரும். பட் இன் கேஸ் ஆஃப் கிராஃபைட் மாலிகூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா 1 2 3. அப்போ டோட்டலா என்ன இருக்கும் 3 இருக்கும். அப்போ sp2 hybridization இருக்கும். இப்போ டைமண்ட் மாலிகூல் has sp3 hybridization, graphite has sp2 hybridization. நெக்ஸ்ட் ஒன், இந்த டைமண்ட் மாலிகூல்ல இருக்கக்கூடிய கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட்ல, இப்போ இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 1.54 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும். அதே கிராஃபைட்ல பார்க்கும்போது இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பாண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 1.41 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும். இப்போ டைமண்ட் இஸ் எ வெரி ஹார்ட் சப்ஸ்டன்ஸ், கிராஃபைட் இஸ் எ சாஃப்ட். It does not conduct electricity. In case of graphite it conduct electricity. Diamond molecule has tetrahedral arrangement, graphite has hexagonal arrangement. Diamond molecule இருக்கக்கூடிய கார்பன் has sp3 hybridization, graphite இருக்கக்கூடிய கார்பன் has sp2 hybridization. Diamond molecule இருக்கக்கூடிய கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 1.54 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும். அதே கிராஃபைட்ல 1.41 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும். These are the differences between diamond and graphite. Next one, compare lanthanoids and actinoids. The unit 4 transition and inner transition elements லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ லாந்தனாய்ட்ஸுக்கும் ஆக்டினாய்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட். இன் லாந்தனாய்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் எலக்ட்ரான் என்டர் இன் 4f ஆர்பிட்டால். இன் ஆக்டினாய்ட் டிஃபரன்ஷியேட் எலக்ட்ரான் என்டர் இன் 5f ஆர்பிட்டால். இங்கே 4f ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் ஃபில் ஆகும், இங்கே 5f ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் ஃபில் ஆகும்.
இப்போ லாந்தனைடுக்கும் ஆக்டினைடுக்கும் இடையில இருக்கக்கூடிய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா இது லாந்தனைடோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இது ஆக்டினைட்ஸோடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் லாந்தனைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4f ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகும். தட் மீன் டிஃபரன்ஷியேட் எலக்ட்ரான் கோஸ் டு 4f ஆர்பிட்டால். இன் கேஸ் ஆஃப் ஆக்டினைட்ஸில் the differentiate electron goes to 5f orbital. So differentiate electron enter in 4f orbital. Here differentiate electron enter in 5f orbital. Next one, binding energy of 4f orbital are higher. In case of actinide, binding energy of 5f orbitals are lower. But the binding energy பார்க்கும்போது the binding energy is mainly depends upon the orbital in which the electron may present. இப்போ லாந்தனைட்ஸில் பார்த்தீங்கன்னா 4f ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆக்டினைட்ஸில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 5f ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கும். The orbital with lower n has more binding energy due to its closeness to the nucleus and also due to less shielding effect by inner electron. இப்போ இங்கே 4fல இருக்குது, இங்கே 5f எலக்ட்ரான் இருக்குது. 5f கம்பேர் பண்ணும்போது 4f வந்து நியூக்ளியஸுக்கு ரொம்ப க்ளோஸ்னஸாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஷீல்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கிறதுனால இங்கே பைண்டிங் எனர்ஜி எப்போதுமே கிரேட்டராக இருக்கும். ஸோ பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 4f ஆர்பிட்டால் ஹையர், பைண்டிங் எனர்ஜி ஆஃப் 5f ஆர்பிட்டால் லோவர். நெக்ஸ்ட் ஒன், they show less tendency to form complexes. In case of actinide, they show greater tendency to form complexes. Actinideல வந்து பார்த்தீங்கன்னா how higher charge density, the higher charge density இருக்கிறதுனால they have greater tendency to form complex than lanthanides. இப்போ ஆக்டினைட்ஸில் ஹையர் சார்ஜ் டென்சிட்டி இருக்கிறதுனால அது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய டெண்டன்சி கிரேட்டராக இருக்கும். லாந்தனைட்ஸில் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய டெண்டன்சி கம்மியாக இருக்கும். So they show less tendency to form complex in case of lanthanide, but in case of actinide they show greater tendency to form complexes. Next one, most of the lanthanides are colorless. In case of actinide, most of the actinides are colored. இப்போ லாந்தனைட்ஸ் கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஆக்டினைட்ஸ் வந்து கலர்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்டினைட்ஸ் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா U3+ அயான்ஸ் வந்து ரெட் கலராக இருக்கும், U4+ அயான்ஸ் வந்து கிரீன் கலராக இருக்கும், UO2+ அயான்ஸ் வந்து எல்லோ கலராக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த லாந்தனைட்ஸ் ஆர் கலர்லெஸ்ஸாக இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த ஆக்டினைட்ஸ் ஆர் கலர்டாக இருக்கும். லாஸ்ட் ஒன், they do not form oxocation. In case of actinides, they do form oxocation. இப்போ oxocation அப்படிங்கிறது பாலிஅட்டாமிக் கேட்டயான் கண்டெய்னிங் ஒன் ஆர் மோர் ஆக்சிஜன் ஆட்டம். இப்போ இது ஒரு கேட்டயான் கண்டெய்ன் பாலி ஆட்டம்ஸ். இந்த பாலி ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுக்கு பேர் தான் ஆக்சோகேட்டயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்டினைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சோகேட்டயானை ஈஸியாக ஃபார்ம் பண்ணும், லாந்தனைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாதுன்னு சொல்லிக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படி கேட்டினா presence of greater number of vacant d orbital in actinide and also they can vary their oxidation state more effectively than lanthanide. So that reason lanthanides do not form oxocation, actinides that do form oxocation. அப்போ டிஃபரன்ஷியேட்டில் பார்க்கும்போது லாந்தனைட்ஸ் அண்டு ஆக்டினைட்ஸில் டிஃபரன்ஷியேட் எலக்ட்ரான் என்டர் இன் 4f ஆர்பிட்டால். In case of actinide, differentiate electron enter in 5f orbital. Binding energy of 4f orbital higher, binding energy of 5f orbital lower. In case of lanthanides, they show less tendency to form complexes. In case of actinide, they show greater tendency to form complexes. Lanthanides, most of the lanthanides are colorless. Most of the actinides are colored. In case of lanthanide, do not form oxocation, actinide to form oxocation. These are the main differences between lanthanides and actinides. Next one, differences between crystalline solids and amorphous solids. In the question, Unit 6 solid state length கேட்குறாங்க. What are the differentiate between crystalline solids and amorphous solids?
First one, crystalline solids பாத்தீங்கன்னா long range orderly arrangement of the constituents இருக்கும். Amorphous solidsல பார்க்கும்போது short range random arrangement of the constituents இருக்கும். அதாவது crystalline solidல பார்க்கும்போது என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, they are orderly arrangement of the constituents இருக்கிறதுனால they extend to long distance. So the crystalline solids என்ன சொல்லுவாங்க அப்படி கேட்டினா long range order. இப்போ ஃப்ரூட் ஸ்டால்ல வந்து ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு ஆர்டர்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இதுக்கு பேர் இது மாதிரி தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா crystalline solidsம் அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் throughout the crystal இருந்துச்சுன்னா they extend to long distance. So that solids is called as a crystalline solids. Irregular arrangement of the constituents இருக்கணும். ஒரு சாலிட்ஸ்ல irregular arrangement of the constituents இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கொட்டி வச்சிருக்கிறோம் அப்படி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட், இங்கே irregular arrangement. That means random arrangement of the constituents present ஆயிருக்கும். present ஆயிடுச்சுன்னா they do not extend to long distance. So இது என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ crystalline solids are long range orderly arrangement of the constituents. Amorphous solids are short range random arrangement of the constituents takes place. Next one, இங்க orderly arrangement of the constituents இருக்கிறதுனால crystalline solids பார்த்தீங்கன்னா definite shape இருக்கும். Amorphous solidsல random arrangement of the constituents இருக்கிறதுனால irregular shapes இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ crystalline solidsல orderly arrangement of the constituents இருக்கிறதுனால இங்க they possess definite shapes. இங்க amorphous solidsல irregular, that means random arrangement of the constituents இருக்கிறதுனால they do not possess definite shape. So the crystalline solids are definite shape, amorphous solids are irregular shapes. Next one, generally crystalline solids are anisotropic in nature. Amorphous solids are isotropic in nature like liquids. Now what is isotropic, anisotropic அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே anisotropy அப்படிங்கிறது it show different values of physical properties when measured along the different direction. அதே isotropic அப்படிங்கிறது uniformity in all direction when measured along the different direction. அதாவது இப்போ இது crystalline solids எடுத்துக்கிறோம், இது amorphous solids எடுத்துக்கிறோம். ரெண்டு சாலிட்ஸ்லையும் when same light is passed through different direction. இப்போ ஏங்கிற டைரக்ஷன்ல லைட்டை பாஸ் பண்றோம், பிங்கிற டைரக்ஷன்லையும் லைட்டை பாஸ் பண்றோம். லைட்டை பாஸ் பண்ணும்போது இந்த எமர்ஜென்ட் லைட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்றோம் அப்படி கேட்டினா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த ரெண்டு லைட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படி கேட்டினா டிஃப்ரெண்டாக இருக்கும். அதாவது இந்த ஏங்கிற டைரக்ஷனில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் பிங்கிற டைரக்ஷனில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும். So it show different values of physical properties when measured along the different direction. Yes sir, different directionல crystalline solidல பாஸ் பண்ணும்போது different physical properties இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லைட்டை ஏங்கிற டைரக்ஷன்ல பாஸ் பண்ணும்போது இந்த லைட் மீட் பண்ணக்கூடிய கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், சேமா இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அப்போ இங்க இந்த டைரக்ஷன்ல பிங்கிற டைரக்ஷன்ல லைட் பாஸ் பண்ணும்போது இங்க மீட் பண்ணக்கூடிய கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ the properties of B is differ from properties of A. So crystalline solids are anisotropic in nature. In case of amorphous solids, இங்க irregular arrangement of the constituents இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கும் அப்படி கேட்டா uniformity in all direction. That means having identical values of physical properties in all direction. இப்போ ஏங்கிற டைரக்ஷன்ல ஒரு லைட் பாஸ் பண்றேன், பிங்கிற ஒரு டைரக்ஷன்ல லைட் பாஸ் பண்றேன். ரெண்டு டைரக்ஷன்லையும் போகக்கூடிய லைட் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணக்கூடிய அந்த கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டாகவே இருக்கும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இது ரெண்டோடைய
ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ஸோ crystalline solids are generally anisotropic in nature. Amorphous solids are isotropic in nature. Next one, they are true solids. Amorphous solids are considered as pseudo solids or supercooled liquid. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா the possess sharp melting point. பின்னால பார்க்க போறாது. The possess sharp melting point. ஒரு particular pointல என்ன ஆகும் அப்படி கேட்டா மெல்ட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு particular pointல என்ன ஆகாது அப்படி கேட்டா மெல்ட் ஆகாது. ஃபர்ஸ்ட் மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கும், அப்புறம் திருப்பி இன்னொரு டெம்பரேச்சர்ல மெல்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படி கேட்டா சூப்பர் கூல்டு லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க. Crystalline solids are true solids. Next one, crystalline solids பார்க்கிறதுனா definite heat of fusion இருக்கும். Amorphous solidல heat of fusion is not definite. Now what is heat of fusion? The heat of fusionக்கும் இந்த true solid super cold liquidக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. Heat of fusion அப்படின்னு பார்த்தோம்னா the quantity of heat is necessary to change a unit mass of solid to a liquid with no temperature change. அப்போ ஒரு 1 gram of solid liquid change பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் வந்து தேவைப்படுது? அப்ப அந்த இடத்துல டெம்பரேச்சர் என்ன பண்ணக்கூடாது? சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுதான் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். crystalline solidsக்கு என்ன சொல்லியிருக்கிறோம்? டெஃபினட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சாலிட் ஐஸ் எடுத்துக்கிறோம், ஐஸை எடுத்து வெளியில வைக்கிறோம். வெளியில வச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல இட் ஸ்டார்டட் டு மெல்ட். அப்ப இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல என்ன ஆகும் அப்படி கேட்டா இந்த ஐஸ் என்ன ஆகும்? மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆக எப்ப ஆரம்பிக்குதோ அந்த டெம்பரேச்சர் என்ன ஆகாது அப்படி கேட்டா இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. பட் ஹீட் மட்டும் சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும், பர்டிகுலர் டைம் வரைக்கும் இந்த டெம்பரேச்சர் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. இந்த இடத்துல தான் என்ன பண்ணும் அப்படி கேட்டா எல்லா சாலிட் என்னவா மாறிடும்? liquid மாறிடும். The temperature is called as a melting temperature. Here, how much amount of the heat is supplied when solid changes to liquid with no temperature changes is called as a heat of fusion. அப்போ இங்க எவ்வளவு ஹீட் வந்து சப்ளை பண்ணியிருக்கிறோம், இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல எவ்வளவு ஹீட் வந்து சப்ளை பண்ணியிருக்கிறோம் இந்த சாலிட் வந்து லிக்விடா மாறுறதுக்கு, தட் இஸ் கால்ட் as a heat of fusion அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா crystalline solidக்கு எப்படி இருக்கு, amorphous solidsக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இங்க டெஃபினட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இருக்கும், இங்க டெஃபினட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா crystalline solidsல ஆல்ரெடி we know they have regular and repetitive arrangement of the constituent particles இருக்கும். The regular and repetitive arrangement of the constituent particle இருக்கிறதுனால they possess sharp melting point. அப்ப இந்த ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால அந்த மெல்டிங் டெம்பரேச்சருக்கு முன்னால என்ன ஆகாது அப்படி கேட்டா do not flow. Hence they have definite heat of fusion. In case of amorphous solids பாத்தீங்கன்னா இங்க do not have regular pattern of constituents particle. So they do not have sharp melting point. இங்க regular arrangement of the constituents இருக்கிறதுனால sharp melting point இருக்கும். இங்க irregular arrangement of the constituents இருக்கிறதுனால do not have sharp melting point. அப்ப sharp melting point இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா they melt over the range of temperature and starts to flow without completely changing in liquid. Hence they do not have definite heat of fusion. So crystalline solid have definite heat of fusion. Amorphous solid do not have definite heat of fusion. Next one, ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி regular arrangement of the constituents இருக்கிறதுனால they have sharp melting point. ஒரு particular temperature என்ன ஆகுது? மெல்ட் ஆகுது. இங்க random arrangement of the constituents இருக்கிறதுனால இது என்ன பண்ணும்? gradually soften over the range of temperature and so can be molded. இப்போ இங்க ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் இருக்கு, இங்க do not possess sharp melting point. crystalline solidக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட், டைமண்ட் மாலிகுல் எக்ஸெட்ரா இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா இது எக்ஸாம்பிள் ஃபார் crystalline solids.
amorphous solids க்கு பாத்தீங்கன்னா rubber, plastic and glass etc. These are the main differentiate between the crystalline solids and amorphous solids. இப்போ crystalline solids and amorphous solids இடையில இருக்கக்கூடிய differentiate என்னன்னு பார்த்தோம்னா crystalline solids பார்த்தீங்கன்னா long range orderly arrangement of the constituents இருக்கும். amorphous பார்த்தீங்கன்னா short range random arrangement of the constituents இருக்கும். crystalline solids definite shape இருக்கும். amorphous solids irregular shape இருக்கும். crystalline solid பார்த்தீங்கன்னா generally anisotropic in nature. amorphous solids பார்த்தீங்கன்னா isotropic like liquid. crystalline solids are true solids. amorphous solids are considered as a pseudo solids or supercooled liquids. crystalline solid possess definite heat of fusion. amorphous solids do not possess definite heat of fusion. crystalline solid பார்த்தீங்கன்னா they have sharp melting points. amorphous solids பார்த்தீங்கன்னா gradually soften over a range of temperature and so can be molded. crystalline solidக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா sodium chloride, diamond எடுத்துக்கலாம். amorphous solidsக்கு எடுத்துக்கிட்டோம்னா rubber, plastic and glasses இதெல்லாம் amorphous solidsக்கு example எடுத்துக்கலாம். These are the main differences between crystalline solids and amorphous solids. Next one, differences between hexagonal close baking and cubic close baking. Unit 6ல solid stateல இருந்து கேக்குறாங்க. hexagonal close baking க்கு cubic close baking இடையில இருக்கக்கூடிய என்ன difference? The first difference, the hexagonal close baking பார்த்தீங்கன்னா A B arrangement of the constituents takes place ஆயிருக்கும். But in case of cubic close baking ல வந்து பார்த்தீங்கன்னா ABC arrangement of the constituents takes place ஆயிருக்கும். அதாவது இப்போ இது ஒரு crystalline solids, இது A type, இது B type. First layerல A arrange பண்றோம், second layerல B arrange பண்றோம். again third layer வரும்போது எது repeat ஆகுது? A repeat ஆகுது. fourth layer வரும்போது B repeat ஆகும். அடுத்து fifth layer வரும்போது A repeat ஆகும். அடுத்து sixth layer வரும்போது B repeat ஆகும். அதே in case of cubic close packingல பார்க்கும்போது இது A, இது B, இது C. again it becomes A. இப்போ A, B, C பேக்கிங் சிஸ்டம் எதில் இருக்கும் அப்படி கேட்டினா கியூபிக் க்ளோஸ் பேக்கிங் சிஸ்டத்தில் இருக்கும். ஸோ ஹெக்ஸாகனல் க்ளோஸ் பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஏபி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஏபிசி அரேஞ்ச்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஸ்பியர் இன் த தேர்ட் லேயர் ஆர் எக்ஸாக்ட்லி ரிசம்பிள் தி ஃபர்ஸ்ட் லேயர். அதாவது ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங்ல மூணாவது அரேஞ்ச் பண்ணக்கூடிய லேயர் வந்து ஃபர்ஸ்ட் லேயருக்கு எக்ஸாக்ட்லி ரிசம்பிளா இருக்குமா. பட் இன் கேஸ் ஆஃப் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்ல த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஸ்பியர் இன் த தேர்ட் லேயர் டஸ் நாட் ரிசம்பிள் வித் தோஸ் ஆஃப் எய்தர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயரோடவும் செகண்ட் லேயரோடவும் எப்படி இருக்காது? ரிசம்பிளா இருக்காதுன்னு சொல்றோம். இப்போ இது ஏபி அரேஞ்ச்மெண்ட், இது ஏபிசி அரேஞ்ச்மெண்ட். இது ஃபர்ஸ்ட் லேயர் ஏ இருக்கு, செகண்ட் லேயர் பி இருக்கு, தேர்ட் லேயர் என்ன இருக்கு? ஏ இருக்கு. அப்போ தேர்ட் லேயர் ரிசம்பிள் டு ஃபர்ஸ்ட் லேயர். பட் இன் கேஸ் ஆஃப் ஏபிசி அரேஞ்ச்மெண்ட்ல தேர்ட் லேயர் டஸ் நாட் ரிசம்பிள் டு எய்தர் ஃபர்ஸ்ட் லேயர் ஆர் செகண்ட் லேயர். இது டிஃப்ரெண்டாகவே இருக்கும். ஏன்னா இது ஏபிசி அரேஞ்ச்மெண்ட். இந்த ஃபோர்த் லேயர் தான் ஃபர்ஸ்ட் லேயருக்கு ரிசம்பிளா வரும், தேர்ட் லேயர் ரிசம்பிளா வராது. ஸோ த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஸ்பியர் இன் த தேர்ட் லேயர் எக்ஸாக்ட்லி ரிசம்பிள் தி ஃபர்ஸ்ட் லேயர். பட் இன் கேஸ் ஆஃப் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்ல த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஸ்பியர் இன் த தேர்ட் லேயர் டஸ் நாட் ரிசம்பிள் வித் தோஸ் ஆஃப் எய்தர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் லேயர். நெக்ஸ்ட் ஒன், tetrahedral voids of the second layer are exactly covered by the sphere of third layer. ஒரு ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, ஏக்கும் பிக்கு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இடையில ஒரு வாய்ட்ஸ் வரும். வாய்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்பேஸ் between the two layer. That mean empty space. இந்த க்ளோஸ் பேக்கிங்ல there is the some empty space இருக்கு. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ
ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் வரும். இந்த டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் வந்து தேர்டு லேயர் எக்ஸாக்ட்லி என்ன இருக்கும், கவர் ஆகிருக்கும். இன் கேஸ் ஆஃப் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்கில் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் வரும். இந்த ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் ஆஃப் தி செகண்ட் லேயர் ஆர் பார்ஷியலி கவர்டு பை தி ஸ்பேர் ஆஃப் தேர்டு லேயர். இப்போ தேர்டு லேயர் இதை என்ன பண்ணும், பார்ஷியலாக கவர் பண்ணும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறோம். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, இதுக்கு கீழே ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம வைக்கணும். இப்போ இது வந்து பார்க்கும்போது ஒரு லேயர், இது இன்னொரு லேயர், ஒரு லேயருக்கு இன்னொரு லேயருக்கு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இடையில என்ன இருக்கும் அப்படி கேட்டால் வாய்ட்ஸ் இருக்குது. இந்த வாய்ட்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெட்டுக்கு கீழே வந்து இன்னொரு லேயர் இருக்குது. இப்போ ரெட்டுக்கு கீழே ஒரு லேயர் இருக்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படி கேட்டால் டெட்ராஹெட்ரல்ஸ் வாய்ட்ஸ் வரும். இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படி கேட்டால் ஆக்டாஹெட்ரல்ஸ் வாய்ட்ஸ் வரும். ஏன்னு கேட்டால் மூணாவது லேயரை இங்கே வைக்கும் பொழுது இந்த மூணாவது லேயர் வந்து என்ன பண்ணும், செகண்ட் லேயரில் இருக்கக்கூடிய இந்த டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் என்ன பண்ணும், ஃபுல்லாக கவர் பண்ணிடும். இது செகண்ட் லேயர், மூணாவதாக மேலே ஒரு லேயரை வைக்கும்போது இது என்ன ஆகிடும், கவர் ஆகிடும். அதே இன்கேஸ் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லேயர் இருக்குது, அடுத்து இன்னொரு லேயர் வைக்கும் பொழுது அந்த லேயர்ஸ் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த வாய்ட்ஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலை. ஸோ டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் ஆஃப் தி செகண்ட் லேயர் ஆர் எக்ஸாக்ட்லி கவர்டு பை தி ஸ்பேர் ஆஃப் தேர்ட் லேயர். இன் கேஸ் ஆஃப் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் ஆஃப் தி செகண்ட் லேயர் ஆர் பார்ஷியலி கவர்டு பை தி ஸ்பேர் ஆஃப் தேர்ட் லேயர். அப்போ இன் கேஸ் ஆஃப் ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங்கில் ஏபி அரேஞ்ச்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் ஆகிருக்கும். கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்கில் ஏபிசி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். Hexagonal close baking பார்த்தீங்கன்னா the arrangement of the sphere in the third layer are exactly resemble to the first layer. But in case of cubic close baking la the third layer வந்து first layerக்கோ second layerக்கோ என்னவா இருக்காது, resemble-ஆ இருக்காது. இப்போ the tetrahedral voids second layerல இருக்கக்கூடிய அந்த tetrahedral voids வந்து third layer வந்து exactly cover பண்ணும். பட் இன்கேஸ் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் அந்த தேர்டு லேயர் வந்து பார்ஷியலி மட்டும் என்ன பண்ணும், கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்கிங் அண்ட் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங். நெக்ஸ்ட் ஒன், டிஃபரன்சஸ் பிட்வீன் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் அண்ட் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். இந்த கொஸ்டினும் யூனிட் 6 சாலிட் ஸ்டேட்லேருந்து கேட்குறாங்க. வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் tetrahedral voids and octahedral voids? The first difference, tetrahedral voids octahedral voids நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த tetrahedral voids எப்போ வரும், octahedral voids வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the sphere of second layer is above the void in the first layer the tetrahedral voids வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், அந்த ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து செகண்ட் லேயரில் வைக்கும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் இடையில என்ன காம்ப்ளிகேட்னா வாய்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதே ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் என்ன எப்போ ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டால் when the sphere of second layer are partially cover the voids in the first layer octahedral voids ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இது ஃபர்ஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் என்ன பண்ணும், ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணும். அப்போ இந்த இடத்துல டெட்ராஹெட்ரல் ஹோல்ஸ் வரும். இதுக்கு பேர் தான் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு அரேஞ்ச்மெண்ட், செகண்ட் ஒரு அரேஞ்ச்மெண்ட் வைக்கும்போது அது எப்படி கவர் ஆகும் அப்படி கேட்டால் பார்ஷியலி கவர் ஆகும். இப்போ இது ஒரு லேயர், இந்த ஒரு லேயர் மேலே நம்ம இந்த லேயரை கொண்டாந்து வைக்கும்போது இந்த இடத்துல பார்ஷியலாக தான் கவர் ஆகும், ஃபுல்லாக கவர் ஆகாது. அப்போ தான் என்ன லேயர் வரும் அப்படி கேட்டால் என்ன வாய்டு வரும்னு பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் ஹோல்ஸ் வரும். தட் வாய்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் எ ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். So when a sphere of second layer is above the voids in the first layer tetrahedral voids form பண்ணும். sphere of second layer sphere of first layerல partially cover பண்றதுனால octahedral voids form பண்ணும். Next, this constitutes 4 sphere இருக்கும், 3 in lower A and 1 in upper layer B. அதாவது இதில் 4 கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ப்ரெசண்டாக இருக்கும். அந்த 4 கான்ஸ்டிடியூயன்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து லோவர் லேயர் ஏயாக இருக்கும் அண்டு 1 வந்து அப்பர் லேயர் பியாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பியர்ஸ் இருக்கும். இந்த 6 ஸ்பியரில்
3 in the lower layer A இருக்கும், 3 in the upper layer B இருக்கும். இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கணும், இது lower layer A, இது upper layer B. அப்போ lower layer A வந்து 3 இருக்கு, upper layer B வந்து 1 இருக்கு. அப்போ டோட்டலா எத்தனை constituents percent இருக்கு அப்படி கேட்டா 4% இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் octahedral voidsல பார்க்கும்போது இப்போ இது எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டா இது லோவர் லேயர்ல வந்து ஏல 3 இருக்கும், அப்பர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆல்சோ 3 இருக்கும். அப்போ டோட்டலா 6 லேயர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இப்போ டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ்ல 4 இருக்கும், அதுல 4ல 3 வந்து லோவர் ஏ அண்ட் 1 வந்து அப்பர் பியா இருக்கும். ஆக்டாஹெட்ரல் வாய்ஸ்ல வந்து 6 ஸ்பியர்ஸ் இருக்கும், அதுல 3 இன் லோவர் லேயரா இருக்கும் அண்ட் 3 இன் அப்பர் லேயர் பியா இருக்கும். Next one, when center of this 4 sphere are joined, a tetrahedron is formed. When the center of this 6 sphere are joined, octahedron is formed. அதாவது இப்போ இது டெட்ராஹெட்ரல் வாய்ஸ்ல கீழே லோவர் லேயர்ல 3 லேயர் இருக்கு, அப்பர் லேயர்ல மேல 1 இருக்கு. இப்போ இந்த 3 லேயர்ல இந்த ஏங்கிற ஒரு லேயர் கவர் பண்றதுனால என்ன வரும் அப்படி கேட்டினா டெட்ராஹெட்ரல் வாய்டு ஃபார்ம் பண்ணும். இந்த லோவர் லேயர்ல இருக்கக்கூடிய 3 ஸ்பியரை அப்பர் லேயர் இருக்கக்கூடிய 3 ஸ்பியர் பார்ஷியலி கவர் ஆகிறதுனால இங்க என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படி கேட்டினா ஆக்டாஹெட்ரல் வாய்டு வந்து ஃபார்ம் பண்ணும். So when the center of these 4 spheres are joined, tetrahedral void is formed. When the center of the 6 spheres are joined, octahedral is formed. இப்போ இந்த 3 சென்டரும் ஜாயின் பண்ற இடத்துல தான் என்ன பண்ணும் அப்படி கேட்டா டெட்ராஹெட்ரல் ஃபார்ம் பண்ணும். இந்த 6 ஜாயின் பண்ற இடத்துல தான் என்ன பண்ணும் அப்படி கேட்டா octahedral ஃபார்ம் பண்ணும். These are the main differences between tetrahedral void and octahedral voids. Next one, differences between rate and rate constant. இது யூனிட் 7 கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இருந்து வருது. இப்போ ரேட்டுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட் என்ன? The first differentiate, the rate it represents the speed at which the reactants are converted into product at any instant. Rate constant அப்படிங்கிறது it is a proportionality constant. இப்போ ரேட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் the reactant converted into product at any instant, that is called as a rate. For example, ஏங்கிற reactant பிங்கிற reactant react ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது அப்படி கேட்டினா இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடில் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் எழுதணும்னா அக்கார்டிங் டு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு active masses of reactant சொல்லியிருப்போம். அந்த proportionality remove பண்ணா we get the constant. அப்போ the rate that is equal to K into active masses of reactant A and B raised to certain exponential power. இந்த rate equationல K அப்படிங்கிறதா என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா rate constant. அப்போ rate constant அப்படிங்கிறது it is a proportionality constant. Next one, it measure as a decrease in concentration of reactant or increase in concentration of product. ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குதா ஸ்லோவாக நடக்குதா அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படி கேட்டினா டிட்டர்மைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டில் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணது அல்லது எவ்வளோ ஃபாஸ்ட்டில் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ரேட் டிட்டர்மைன் பண்ணுவோம். பட் இன்கேஸ் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஏயும் பியும் யூனிட்டியாக இருக்கும் பொழுது the K that is equal to rate. It is equal to rate of the reaction. K that is equal to rate எப்போ when concentration of each of the reactant is யூனிட்டியாக இருக்கும் பொழுது K அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். Next one, it depends on initial concentration of the reactant. For rate எப்போதுமே
initial concentration of the reactant depend பண்ணிருக்கு. ஏன்னா already we know the formula, the rate that is equal to K into A and B. Aங்கிறது என்ன? Concentration. அப்போ concentration depend பண்ணிருக்கும். எது? Rate. But in case of rate constant, Aயும் Bயும் 1, that means unity இருக்கும் பொழுது rate of the reaction என்னவோ அதான் என்ன சொல்லுவோம்? Rate constant அப்படின்னு சொல்லுவோம். அப்போ the rate that is equal to K, here there is no any concentration term, so it does not depends on initial concentration of the reactant. So rate அப்படிங்கிறது ஒரு speed at which the reactants are converted into product are called as a rate. Rate constant அப்படிங்கிறது it is a proportionality constant அப்படின்னு சொல்லுவோம். the rate வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படி கேட்டினா reactant உடைய concentration decrease ஆகிறது or product உடைய concentration increase ஆகிறத வச்சு நம்ம determine பண்ணுவோம். அதே rate constant அப்படிங்கிறது equal to rate of the reaction when concentration of each of the reactants is unity. The rate of the reaction depends on initial concentration of reactant. The rate constant வந்து it does not depends on initial concentration of reactants. Next one, differences between order and molecularity. இதுவும் யூனிட் 7 கெமிக்கல் கைனடிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் என்ன? ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் ஆர்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ the reactant A and B react together to form a product. இப்போ இதுக்கு நம்ம ரேட் லா எழுதுறோம். the rate law என்ன சொல்லுது? the rate that is equal to K into active masses of A and B raised to certain exponential power. அப்போ இந்த எக்ஸ்பொனென்ஷியல் பவரோடைய சம்மு தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு M plus N. இப்போ நவ் வாட் இஸ் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த சம் ஆஃப் பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இன்வால்வ் இன் எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன் ரேட் லா. திஸ் வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன் ரேட் லாவில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் டேர்மோடைய பவரோடைய சம்மு தான் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன் ரேட் லான்னு எழுதலை அப்படின்னாவே அந்த கான்செப்ட் தப்பு. ஏன்னா இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனை வச்சு நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லலை, எம் ப்ளஸ் என்னன்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா எம்ங்கிறது தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆர் லெஸ் தென் எக்ஸ், என்னங்கிறது தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் லெஸ் தென் ஒய்யாக இருக்கலாம். அதனால தான் எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் ரேட் லாவில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் டேர்மில் இருக்கக்கூடிய பவரோடைய சம்மு தான் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன் ஸ்பீசிஸ் தட் ஆர் இன்வால்வ் இன் எலமெண்ட்ரி ரியாக்ஷன். ஒரு எலமெண்ட்ரி ரியாக்ஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்டன் ஸ்பீசிஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற சொல்கிறது தான் எலமெண்ட்ரி ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்குது. இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து 2 ஸ்டெப்பில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்பில் நடக்குது. இப்போ இதுக்கு மாலிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா 2, இதுக்கு மாலிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா 2. அப்போது the total number of reactant species that are involved in the elementary step is called as a molecularity. Next, the order can be 0, fractional or integers. Order எப்படி இருக்கலாம்? 0-ஆக இருக்கலாம், fractional இருக்கலாம், integer-ஆக இருக்கலாம். பட் molecularity always a whole number, cannot be 0 or fraction. ஃப்ராக்ஷனாவோ ஜீரோவோ இருக்காது, ஹோல் நம்பராக தான் இருக்கும். ஏன்னா இங்கே எத்தனை ரியாக்டிங் ஸ்பீசிஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான் மாலிகுலாரிட்டி சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் அசைன்டு ஃபார் ஓவரால் ரியாக்ஷன்ஸ். ஆர்டர் அப்படிங்கிறது ஓவரால் ரியாக்ஷனுக்கு எடுத்துக்குவோம். பட் மாலிகுலாரிட்டி ஃபார் எ எலமெண்ட்ரி ஸ்டெப் ஆஃப் த மெக்கானிசத்துக்கு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டெப்புக்கு என்ன மாலிகுலாரிட்டி அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உள்ள மாலிகுலாரிட்டி தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் இந்த ஆர்டர் அப்படிங்கிறது ஓவரால் ரியாக்ஷனுக்கு இருக்கக்கூடியது. ஸோ நவ் வாட் இஸ் ஆர்டர் அப்படிங்கிறது? ஆர்டர் இட் இஸ் அ சம் ஆஃப் பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இன்வால்வ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மைன் ரேட் லா. மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன் ஸ்பீசிஸ் தட் ஆர் இன்வால்வ் இன் எலிமெண்டரி ஸ்டெப். 2 மார்க்ஸ் கேட்பாங்க. டிஃபைன் ஆர்டர் ஆர் டிஃபைன் மாலிகுலாரிட்டி கேட்டாங்கன்னா இந்த டேர்ம்ஸை எழுதுனாவே போதும். டிஃபைன் ஆர்டர்னு கேட்டாங்கன்னா இதை எழுதுனா போதும். டிஃபைன் மாலிகுலாரிட்டி கேட்டாங்கன்னா இதை எழுதுனா போதும். இப்போ ஆர்டர் எப்போதுமே
ஜீரோவாக இருக்கலாம், ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், ஆர் இன்டீஜராக இருக்கலாம். பட் மாலிகுலாரிட்டி எப்போதுமே எப்படி இருக்கும்? ஆஸ் ஏ ஹோல் நம்பராக இருக்கும். கேனாட் பி ஜீரோ ஆர் ஃப்ராக்ஷனல் நம்பர். ஆர்டர் அப்படிங்கிறது அசைன்டு ஃபார் ஓவரால் ரியாக்ஷன்ஸ். மாலிகுலாரிட்டி அசைன்டு ஃபார் ஈச் எலமெண்ட் ஸ்டெப் ஆஃப் மெக்கானிசம். These are the main differences between order and molecularity. இப்போ இதில் டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டோம். இந்த டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்கலாம். 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா யூ கேன் ரைட் 2 பாயிண்ட்ஸ். 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. நீங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் வேணாலும் படிச்சுக்கோங்க. பட் கொஸ்டின் எதில் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் நீங்கள் பண்ணுனா போதுமானது. வால்யூம் 2ல இருக்கக்கூடிய யூனிட் 8லேருந்து 15 வரைக்கும் உள்ள ரிமைனிங் டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ஸுக்கு பார்ட் 2 வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.